இந்த வரலாற்றிலே மிகவும் சுவாரஸ்யமான ஒரு பகுதி இருக்கிறது. என்ன தெரியுமா? ஆங்கிலேயர்கள் கரையோர நகரங்களை கைப்பற்றிக் கொண்டிருந்த ஒரு காலகட்டத்திலே கண்டியிலே ஒரு பிரம்மாண்டமான கண்டியன் கிங்டம் என்ற ஒரு கண்டி ராஜ்ய மன்னர்களுடைய ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த கண்டி ராஜ்ய மன்னர்களுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்திலே எப்படி இந்த நாட்டில் வாழ்ந்த பெரும்பான்மை மக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலே உறவுகள் இருந்தது என்ற வரலாற்றை நீங்கள் படித்து பார்க்கலாம். இந்த வரலாற்றை தனியாக ஒரு சிங்கள வரலாற்று ஆசிரியர், ஒரு பெண்மணி லோனா தேவராஜா என்ற ஒருவர் ஒரு புத்தகமாக எழுதி வெளியிட்டிருக்கிறார். முஸ்லிம் ஆஃப் ஸ்ரீலங்கா 1000 years of ethnic harmony, 1000 ஆண்டுகால இன அமைதி முஸ்லிம்களுடைய வரலாறு என்ற ஒரு பிரபலமான புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். அந்த நூலிலே அவர் எப்படி இந்த கண்டி ராஜ்ய மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலே முஸ்லிம்கள் இந்த நாட்டினுடைய எல்லா துறைகளுக்கும் பங்களித்தார்கள் என்பதை அந்த வரலாற்று ஆசிரியர் தெளிவாக சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, கண்டி ராஜ்ய மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலே கண்டி ராஜ்ய மன்னர்களுக்கு இருந்த அரச படைக்கு பெயர் ஹேவபன்ன என்று சொல்வார்கள். இந்த ஹேவபன்ன என்ற படைப்பிரிவிலே 650 முஸ்லிம் படை வீரர்கள் இருந்ததாக நாங்கள் வரலாற்றிலே அறிகின்றோம். மொத்தமாக இருந்த 1250 பேரிலே 650 பேர் முஸ்லிம்கள் இந்த படையிலே இருந்ததாக அந்த வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார். இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை காப்பதற்கு ஒல்லாந்தர்களுக்கும் போர்த்துகேயர்களுக்கும் எதிராக போராடுகின்ற அந்த படையணியிலே 650 முஸ்லிம் படை வீரர்கள் இருந்ததாக லோனா தேவராஜா சொல்கிறார். இந்த கண்டி ராஜ்ய மன்னர்களுடைய குளியலறையிலே மன்னர்களுக்கு குளிப்பாட்டி விட்டவர்கள் முஸ்லிம்கள் என்பதை நாங்கள் வரலாற்றிலே அறிகின்றோம். எங்களுக்கு தெரியும், இந்த நாயக்க மன்னர்களுக்கு எப்பொழுதும் ஒரு சந்தேகம் இருந்தது, தங்களை சேர்ந்திருக்கின்ற சூழ இருக்கின்ற அடுத்தவர்கள் தங்களை கொன்றுவிட்டு மன்னர்களாக முடியும். எனவே சமையலறை உணவுகளில் அவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தார்கள். தமக்கு விசுவாசமானவர்களை மட்டும்தான் சமைத்து தரும்படி அவர்கள் வேண்டினார்கள். அதற்காக அவர்கள் விசுவாசித்தவர்கள் முஸ்லிம் குக்கர்ஸ், முஸ்லிம்கள் தான் அவர்களுக்கு சமைத்து கொடுத்ததை நாங்கள் பார்க்கின்றோம். கண்டி ராஜ்ய மன்னர்களுடைய அந்த சமையலறைகளில் பணியாற்றியவர்கள் எல்லோரும் முஸ்லிம்களாக இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று கண்டி ராஜ்ய மன்னர்களுடைய காலத்திலே எகிப்து போன்ற அரபு இஸ்லாமிய நாடுகளுக்கு தூதுவராக எம்பசடராக பணியாற்றியவர்கள் அபு உஸ்மான் போன்ற முஸ்லிம்கள் என்பதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அபு உஸ்மான் என்பவர் தான் இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு தூதுவராக நியமிக்கப்பட்ட முதலாவது முஸ்லிம் எம்பசடர். எப்பொழுது? கண்டி ராஜ்ய மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலே. கண்டி ராஜ்ய மன்னர்களுடைய அரசவையிலே வைத்தியத்துறையிலே பணியாற்றியவர்கள் அனைவரும் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். ஸ்பெயினிலே அந்தலூசிலே முஸ்லிம் அந்த மருத்துவத்துறையில் பிரபலம் பெற்றவர்கள் பின்னர் இந்தியாவுக்கு வந்து குடியேறினார்கள். அவர்களை கோபால வைத்திய முதலியார் என்று சொல்வார்கள். அந்த கோபால வைத்திய முதலியார்களை இலங்கைக்கு சிங்கள கண்டி ராஜ்ய மன்னர்கள் கொண்டு வந்து தங்களுடைய அரசவையிலே மருத்துவ தேவைகளுக்காக அந்த வைத்தியர்களை பயன்படுத்தினார்கள். இந்த வைத்தியர்களுக்கு என்று எங்களுக்கு தெரியும், இந்த கேகாலை மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு கிராமத்தை சேர்ந்த அந்த வைத்திய பரம்பரை இன்றும் அங்கே இருக்கிறார்கள். உடையார் பரம்பரை சேர்ந்தவர்கள் மாவனல்லையிலே சில பகுதிகளில் இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், அபூபக்கர் புள்ளை வெதராலகே என்ற ஒரு முஸ்லிம் வைத்தியர் அந்த அரசவையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளை மன்னர்களுக்காக ஆற்றியதன் காரணமாக அவருக்கு கண்டி மாவட்டத்திலே பூவலி கடை என்ற ஒரு கிராமத்தை சிங்கள மன்னர்கள் அன்பளிப்பாக கொடுத்தார்கள். தஸ்கரை என்ற ஒரு கிராமம் அப்படி அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது. அக்குருணை என்ற கிராமம், அங்கிருக்கின்ற பல கிராமங்கள் அப்படி இந்த பணிக்காக அன்பளிப்பு செய்யப்பட்ட வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ராணுவத்துறை, இந்த நாட்டுடைய இறைமை, இந்த நாட்டினுடைய சர்வதேச பொருளாதாரம், இந்த நாட்டினுடைய இந்த சிங்கள மன்னர்களுடைய மருத்துவத்துறை, எல்லா துறைகளிலும் பணியாற்றி இருக்கிறார்கள் எங்களுடைய முஸ்லிம்கள். எந்த அளவுக்கு என்றால், இது எந்த அளவு இந்த உறவு இருந்திருக்கிறது என்றால், அவர்களுடைய பெரஹர நிகழ்வுக்கு மேற்பார்வையாளர்களாகவும் பொறுப்பதிகாரிகளாகவும் முஸ்லிம்கள் இருந்திருக்கிறார்கள். கண்டி ராஜ்ய மன்னர்களுடைய காலத்திலே முஸ்லிம், அதாவது சிங்கள மன்னர்கள் முஸ்லிம்களுக்கு சொன்ன குடும்ப பெயர்களை நஜ்முத்தீன் என்ற ஒரு மாத்திலை சேர்ந்த ஒருவர் நினைக்கின்றேன், அவர் அதை தனியாக தொகுத்திருக்கிறார். அதாவது அவ்வளவுமே சிங்கள பெயர்களை கொண்ட முஸ்லிம் குடும்பங்கள். இவை எல்லாம் கண்டி ராஜ்ய மன்னர்களோடும் அந்த ஆட்சியோடும் எப்படி முஸ்லிம்கள் மிகவும் நெருக்கமானதாக, மிகவும் இறுக்கமான தொடர்பு வைத்திருந்தார்கள், இலங்கையினுடைய தேசிய வாழ்விற்கு எந்த அளவு தூரம் அவர்கள் பங்காற்றினார்கள் என்பதற்கான தெளிவான ஆதாரமாக இருக்கிறது.